கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி. அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கடைசி நேரத்தில் வேட்பாளர் அறிவிச்சாங்களாம். ஆனால் அது நடந்துருச்சான். எந்த கட்சி, என்ன சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியில மேலூர் வேட்பாளரா காஞ்சிபுரம் முன்னாள் எம்பி பேரா அறிவிச்சாங்க. அவரும் வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா உட்கட்சியில எதிர்ப்பான். மதுரையில பிடிஆர் செம்மையா கோவப்பட்டு இருக்காரு. நடிகர் இயக்குனர் சுந்தர் சி பத்தி கேட்டதும் கொந்தளிச்சிட்டாரு. கருத்து ஆளாளுக்கு பாருங்க. அதுக்கும் சொல்லுவேன், தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளோ பணி இருக்கு. அதனால நீங்களாம் லோக்கல் ரிப்போர்ட்டர், உங்களுக்கு ஏதாவது உண்மையிலேயே உங்கள் சார்பாகவோ இல்லை மக்கள் சார்பாகவோ கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க. உங்கள் கருத்தாக சொல்லுங்க, நான் மரியாதையோடு பதில் சொல்கிறேன். யாரோ வெளியேந்து வந்து வரலாறு தெரியாம தகவல் தெரியாதவர் பேசினா அவரோடைய அறியாமைக்கு நான் எங்க பதில் சொல்றேன்? வேற வேலை இல்லையா எனக்கு? இந்த தேர்தலோடைய பேச்சுல சென்டிமெண்ட் சம்பவங்கள், பதிலுக்கு பதில், அதாவது பதிலடி கொடுக்கறது, அதுதான் வந்து சூப்பரா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுது. எடப்பாடி பழனிசாமி திண்ணையில படுத்திருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறகுனா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. முடியுமா? கட்சி கொடியில போட்டு 2 யானை இது பக்கத்துல இருக்கிற பஸ் பாவம். அந்த பக்கம் இந்த பக்கமும் அவங்க நிக்கும் போதே என் ஆனந்த் பேட்டி கொடுத்திருக்கார். அண்ணே நீங்க பேசுங்க, அண்ணே நீங்க பேசுங்க, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அண்ணாச்சி பேசுனா தைரியமா பேசுனா அண்ணன் தான் பேசு, பேசுனா ஒண்ணு கிடையாது. நீ பேசு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. நீ பேசு, நீங்க கொடுங்க. சரி, தேர்தல் பரப்புரையில நடந்த சுவையான சம்பவங்கள், அதாவது கேம்பெயின் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் KC வீரமணியோடைய வேட்புமனுவை ஏற்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சவங்களை அன்பா அப்படி தள்ளுமுள்ளு பண்ணி வெளியேற்றிருக்காங்க. அப்புறமா அடிதடி நடந்திருக்கு, பிரச்சனையா மாறி இருக்கு. சோழிங்கநல்லூர்ல திமுக வேட்பாளருக்கு 100 கிலோ ஆப்பிள் மாலை போட்டிருக்காங்க. 1 நிமிஷத்துல காணாம போயிடுச்சான். மதுரையில RB உதயகுமார் தன்னோட மகளையும் பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போய் பேச வைக்கிறாரு, ஓட்டு கேட்டிருக்காரு. அதே மாதிரி வேப்பனஹள்ளி தொகுதியில KP முனிசாமி பிரச்சாரத்துல ஒரு குழந்தை வந்து பாட்டு பாடியிருக்கு. பாலைமனவாக இருந்த பூமியை செல்வ செழிப்பு ஆக்கியவரே மீண்டும் வாரீர். தேர்தல் பிரச்சாரம்னா குழந்தைகளை கொஞ்சிறதும் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதும் சகஜம் தானே. அப்படிதான் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் குழந்தைக்கு பேர் வச்சிருக்காரு. என்ன பேர் வச்சாரு? வரும்போது அண்ணையிட்ட கேட்டு எம்எல்ஏ இருக்கும்போது குழந்தைக்கு பேரா ஜெயஸ்ரீ என்று பேர் வச்சிருக்காரு.
திருவண்ணாமலைக்கு போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் தானே வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கரெக்ட் தான். ஆனா அவர் இந்த கிரிவல பாதை இருக்குல்ல, அந்த இடத்துல வாக்கிங் போயிருக்காரு. அப்ப அவரை பாக்குறதுக்கு ஆர்வமா நிறைய ஊர் மக்கள் எல்லாம் அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்ப நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓ அப்படி. அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டிக்கு நடுவுல அடுத்த எம்ஜிஆர் யாரு அப்படின்னு ஒரு போட்டி நடந்திருக்கு. அப்படி ஒரு போட்டி நான் கேள்விப்படவே இல்லையே. அங்க பாருங்க, திருநெல்வேலியில தூத்துக்குடிக்கெல்லாம் விஜய் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போனாரா? என்னது, விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தாரா? நீங்க என்னதான் தடை போட்டாலும் அவர் 4 ஊர்லயாவது 4 நிமிஷம் பேசாம போக மாட்டாரு. தடைகளை உடைச்சிட்டு வருவார். நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். அதாவது திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி போகும்போது விஜயோட வண்டியை பாத்தீங்களா? எல்லாரும் துள்ளி குதிச்சு தாவுறாங்க, பறக்குறாங்க, பூத்தூவி வாழ்த்துறாங்க, மாலைகள் போடுறாங்க. தாவேக தலைவர் விஜய் எம்ஜிஆர் மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு. நோட் தட். அது வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. எம்ஜிஆர் அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்க. சரி, இதை நீங்க நம்பல. வேளச்சேரியில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பார்த்தேனே, மேலதாளம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்துச்சே. வேளச்சேரி தொகுதி வேட்பாளர் அசோக் எடப்பாடி பேசி முடிச்ச உடனே அவருக்கு எம்ஜிஆர் கண்ணாடி போட்டு எம்ஜிஆர் பாட்டியை கட்டி பிடிச்சி ஒரு போஸ்டர் ஃபேமஸா இருக்குமே, அதே மாதிரி எடப்பாடிக்கு கண்ணாடி போட்டு முத்தம் கொடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓஹோ, கருப்பு கண்ணாடி போட்டா அவங்க எல்லாரும் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசுகள், இப்படித்தான் புதுசு புதுசா கிளப்பி விடுறீங்களா? முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்பி CV சண்முகம் எம்எல்ஏ தேர்தலையும் போட்டி போடுறாரு. அப்படி ஓட்டு கேட்கும் போது திமுக தேர்தல் வாக்குறுதியில சொன்ன 8000 ரூபாய் கூப்பன் பத்தியும் பேசியிருக்காரு. அது என்னங்க புதுசு புதுசா விளக்கம் கொடுக்கறாரு? ஆறுதலாக ஒரு முறை மாசம் நினைச்சுக்க போறாங்க. நீ அழுது விட்டு வந்துட போற கதை மாசம் ஒரு முறை ரூபாய் 10,000. நல்லா கொஞ்சம் கைத்தட்டாது. இது ரூபாய் 10,000 ரொக்கமா கையில தரோம். அத சொல்லு. டோக்கன் இல்ல, ஸ்லிப் இல்ல, அதெல்லாம் கிடையாது. கையில பணம் ரொக்கம் 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லு. இந்த பித்தலாட்ட வேலை 420 வேலை கிடையாது. இது கூப்பன் கொடுக்குறாங்க. கூப்பன் ஏன் அது பணமா கொடு, இல்ல பொருளா கொடு. நாங்க தரல, அம்மா தரல, மிக்சி கொடுக்கல, கிரைண்டர் கொடுக்கல, ஃபேன் பொருளா கொடுக்கல. அது 3 வாங்கினா எவ்வளவு ஆகும்? சரி, நீயே சொல்லுமா எவ்வளவு ஆகும்? இன்னைக்கு மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எவ்வளவு ஆகும் சொல்லுவாங்கண்ணா? 10,000 ரூபாய் ஆகும். எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு என்ன வருஷம்? 26. எப்போ கொடுத்தோம்? 2011. சரி, கடைசி வருஷம் கூட நீ கணக்கு எடுத்துக்கோ. 2021 கூட எடுத்துக்கோ. 10,000 ரூபாய். இன்னைக்கு என்ன ஆச்சு? 5 வருஷம் போயிடுச்சு. 5 வருஷம் இன்னைக்கு விலைவாசி இல்லை. இன்னைக்கு என்ன விலைவாசி? அதே விலைக்கு விற்கிது. அந்த விலைக்கு மிக்சி கொடுக்குறான், அந்த விலைக்கு பிராண்ட் கொடுக்குறான். சிங்காநல்லூர் அதிமுக வேட்பாளர் ஜெயராம் ஓட்டு கேட்டு வரும்போது சிலம்பாட்டம் ஆடி வரவேற்பு கொடுத்திருக்காங்க. நானே பெரிய ஆட்டக்காரன் பாக்குறீங்களா அப்படின்னு அவரே களத்துல இறங்கியிருக்காரு. ஒரு தேர்தல் நின்னு ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும்னா என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா? கோயம்புத்தூர்ல தாவேக வேட்பாளர் தோசை சுட்டு தேர்தல் பரப்புரை பண்ணியிருக்காரு. பூ மார்க்கெட் ஏரியாவுக்கு போயிட்டு ஓட்டு கேட்கும் போது தோசை சுட்டிருக்காரு. பூ மார்க்கெட்ல எதுக்கு தோசை சுட்டாருன்னு கேட்க கூடாது, ஆனா சுட்டிருக்காரு. தூத்துக்குடியில கடல் அலையை விட மக்கள் வெள்ளம் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவு கூட்டமாவா தெரிஞ்சு? ஒருவேளை ஏஐ வீடியோவா இருக்குமோ? கூட்டம் கூடுனது உண்மைதான். அதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் வெத்தலைப்பாக்கு வச்சு ஓட்டு போட வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காரு. நடிகர் மன்சூர் அலிகான் ஒவ்வொரு தேர்தலையும் வருவாரு, நிப்பாரு, தோப்பாரு, அப்புறம் காணாம போயிருவாரு. ரிப்பீட். போட்டு
இப்படி அடிக்கணும், இப்படி அடிக்கணும். சோப்புங்க மூட்டையோட ஊற போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? ஒன்று அழைச்சணுமா? நான் போட்டு விட்டுருவேன். அது என்ன, திருச்செந்தூர் தொகுதியில மட்டும் இப்படி நடக்குது? அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்ப்பு உருவாகி வாக்குவாதம் எல்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் விட எம்ஜிஆர் ஆதரவோட களத்துக்கு வந்திருக்காரு திமுக துரைமுருகன். என்ன, கருப்பு கண்ணாடி போட்டாரா இல்ல தொப்பி போட்டாரா? ரெண்டும் இல்ல, எம்ஜிஆருடைய சிஷ்யர் துரைமுருகன். அதனால எம்ஜிஆருடைய கோயிலுக்கு போய் எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்திட்டு தேர்தல் வேலையை செஞ்சிருக்காரு. நேருக்கு நேர் அவருடைய அறையில் என்னை பிடித்துக் கொண்டு என் கட்சிக்கு வர வேண்டும், அமைச்சர் பதவி ஏற்க வேண்டும் சொன்ன பொழுது நான் முடியாது, என் கட்சி திமுக, தலைவர் என்று நான் அழுத்தம் திருத்தமாக சொன்ன பொழுது என்னதான் தேர்தல் பணிகள் இருந்தாலும் அதுக்கு நடுவுல பர்த்டே கேக் கட் பண்ணி கொண்டாடி இருக்காங்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். அதிமுகனாலே கேக் கட் பண்றதா ரொம்ப ஃபேமஸ். அதுவும் இந்த கேக்கை ஊட்டி விடுறதா ஹைலைட். மேலும் மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி போண்டா, வடை சுடுறது, காய்கறி விற்பனை செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பல காட்சிகள் அரசியல் களத்துல கிடைச்சிருக்கு. ஒவ்வொன்னா வரிசையா பார்க்கலாம். தேர்தல் திருவிழானா அதானே. திருமாவளவன் பிரச்சார வாகனம் மேல ஏறின இளைஞரை டப்புன்னு ஒரு அடி அடிச்சாரு. அதாவது 2 தட்டு தட்டினாரு. ஆமா, இப்ப என்னாச்சு? வழக்கு போட்டிருக்காங்களா? அடி வாங்கின அந்த 6 தொண்டர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதனால என் தலைவர் என்னை அடித்ததை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். இது எனக்கு குடிப்பழக்கமே கிடையாது. சோசியல் மீடியாவில் இது தவறாக சித்தரித்து பரவப்படுகிறது. நான் ஊடகங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். அப்புறமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா கடையை சாத்திட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். அதாவது அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்பாடா, கட்சி பேரை கரெக்டாக சொல்லிட்டேன். சீமான் பேசும்போது அண்ணே பாட்டு ஒன்று பாடுங்கண்ணே, பாட்டு பாடுங்கண்ணே அப்படின்னு அன்பு தொலை அதிகமாக இருக்குதான். என்னவன் இந்த குரல்ல என்னை பாட்டு பாட சொல்லி கேட்கிறீங்களா? தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே. மதிமுக வைகோ, நாம் தமிழர் சீமான், திமுக கனிமொழி எல்லாருமே அந்த ஏரியாவில தான் இருக்காங்க. இந்த பகுதியிலே சில பேர் புதிதாக வந்து எங்களுக்கும் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார். நான் தெற்கு சீமையை சேர்ந்தவன். திமுகல டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பொதுமக்கள் ஆர்வமா கேட்டு வாங்குறாங்களாம். அது அந்த ஆர்கே நகர் 2020 டோக்கன் தானே? அது இல்லைங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக அடுத்ததா அந்த வாக்குறுதியை, அதாவது 8000 ரூபாய் கூப்பனை மாதிரி டோக்கனை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா பொருளும் இருக்கு. பார்த்தீங்கன்னா எந்த பொருள் உங்களுக்கு வேணுமோ ஒரு டிக் அடிச்சுக்கணும். இது மாதிரி இதை எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த டோக்கன் பத்திரமா வச்சுருங்க. இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதற்குண்டான பொருட்கள் உங்களுக்கு சேரும். எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் மற்ற ஊர்ல ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவரோட எடப்பாடி தொகுதி வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் வித்தியாசமான முறையில மீனவரா மாறி ஓட்டு கேட்டிருக்காரு. நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு
எங்களை ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா அப்படின்னு வேட்பாளர் நின்று ஜெயிக்க வச்சிங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஏரியை வந்து ஒரு சுற்றுலா தலமாக உருவாக்குவோம். சரிங்களா? காரைக்குடி வந்து சீமான் தொகுதி, அங்க குக்கரை தலையில மாட்டிட்டு தொண்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. வெயில் அதிகமா இருந்தா இப்படி செய்யலாமோ? கட்சி மேல பாசத்துல அவர் அப்படி வந்திருக்கலாம். அம்மாவின் பிள்ளைகள் ஒன்னா சேருவோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அண்ணன் தம்பிகள் மீண்டும் இணைந்திருக்கிறோம். அந்த லிஸ்ட்ல வி.கே. சசிகலா, செங்கோட்டையன், ஓபிஎஸ்க்கு எல்லாம் இடமில்ல, அப்படிதானே? அது உட்கட்சி விவகாரம். ஆனா செங்கோட்டையன் இப்ப வேற இடத்துல இருக்காரு. ஜனநாயக நாட்டுல ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கொந்தளிச்சிருக்காரு. ஜனநாயகன் பட ரிலீஸ்ல வந்து நீங்க வந்து கொடுமையான என்ன காரணம்? இதை பார்க்கிற போது உங்களுக்கே துடித்தெழுவீர்கள். நல்ல உள்ளங்கள் அத்தனையும் வேதனை அடையும். சேலத்துல ஓட்டு கேட்கும் போது வேட்பாளர் டான்ஸ் ஆடுவாருன்னு மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஆனா தொண்டர்கள் மட்டும் புலி டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்புறம் முன்னாடி அதிமுகவா இருந்து இப்போ முழு திமுகவா மாறி இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் பழசெல்லாம் இன்னும் மறக்கலையாம். என்ன பண்ணாரு? தர்ம யுத்தம் எதுவும் தொடங்கியிருக்காரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போறப்போ மக்கள்கிட்ட டீ காப்பி கேட்டு அதையும் பிரச்சார யுத்தியா மாத்திருக்காரு ஓபிஎஸ். ஒரு முன்னாள் முதலமைச்சரே டீ கேட்கிறார் அப்படின்னு யோசிக்கலாம், அல்லது ஒரு டீ கடைக்காரரே டீ கேட்டார் அப்படின்னு ஆச்சரியம் பட்டிருக்கலாம். அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி குக்கரகோன்னு கூவிச்சு. என் பொண்டாட்டி தலைநறைய மல்லிகை போச்சு உசுப்புனா. உன் பொண்டாட்டி உன்னை செருப்பா அடிச்ச கதையெல்லாம் கேட்கல. மாமா 500 கோழி கொடுத்தாலும் எங்க வச்சிருக்க சொல்லு. இந்த காமெடி இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பரவுன மாதிரி, நீங்களாம் எப்பயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி. தேர்தலுக்கு என்ட்ரி கொடுக்கும் நடிகர்களும் உள்ள வந்திருக்காங்களே. ஆமா, பொன்னம்பலம், ராமராஜன், விந்தியா, லியோனி, இன்னும் பலரோட பிரச்சாரம் களகட்டி இருக்கு. முதல்ல நாம டிவி கேட்டு ஓட்டு போடணும். தளபதி ஜெயிக்கணும். முதலமைச்சர் அவர் ஆகணும். நம்ம மக்கள் எல்லாம் நல்லா வாழணும். ஒரு 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாராமா ஸ்டாலின். அதுல ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், ஏசி, வாஷிங் மிஷின், மிக்ஸி, டிவின்னு எல்லாமே பெண்கள் வாங்கிக்கணுமா? நான் வந்து பிரசாரத்தை வந்து ரொம்ப நாளாச்சு. அதே நேரத்தில் 1987 ஹீரோ ஆனாலும் 87 தலைவர் ஏந்து டிசம்பர் 24 3 வாரம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை பரப்பதற்கு உடனடியாக 88 ஜனவரி 12ஆம் தேதி புரட்சி தலைவர் அம்மா தலைமையில் இணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை பரப்புவது. கழுதேஞ்சு கட்டெரும்பாகி கட்சியின் ஜீரோவா போனதையா. 10 தோழவ தோத்து போய் மண்ண கவ்வ போகுதையா. காய்கறி விற்கிறது, விவசாயம் வேலை செய்யறது, முக்கியமா வடை சுடுறது, பூக்களை தூவி வாழ்த்துறது, மேலத்தாள நடனம், இப்படி பல சுவையான சம்பவங்கள் தேர்தல் பிரச்சாரத்துல நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமா அந்த தொகுப்பை பார்க்கலாம். நன்றி. இன்னும் பல சுவையான அரசியல் செய்திகளோட அடுத்த நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி